வெல்கம் பேக் டு அவர் சேனல் TechTech Tamil. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒத்த பைசா கூட செலவு இல்லாம யூடியூப் சேனலுக்கு நம்ம வீடியோ எடுத்து போஸ்ட் பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துங்க. அப்பதான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் மிஸ் பண்ணாம நீங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். ரொம்ப உங்களுக்கு நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. முன்னாடி ஒரே ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலோட யூடியூப் அனலிட்டிக்ஸ்ல நான் நேற்று ஒரு விஷயத்த பார்த்தேன். என்னன்னா, நம்ம சேனலை பார்க்குற வியூவர்ஸ்ல, அதாவது நம்ம சேனலை பார்க்குற டோட்டல் வியூஸ்ல பாதி பேர் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா, பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. 49% மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. மீதி 51% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோஸை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரிய வந்துச்சு. தயவு செஞ்சு இந்த வீடியோ நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களா? கீழே ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்க முடியும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோஸை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் தொடர்ந்து வீடியோ போடுறப்ப அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராத பட்சத்தில் நீங்கள் சில யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணுற மாதிரி போயிடும். இதுவரையும் நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய போட்டுட்டு இருக்கேன், இனிமேவும் போடுவேன். அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணீங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணலாம். இதுவரை போட்ட எல்லா வீடியோஸோட கமெண்ட்ஸும் நான் இன்னும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அதனால நீங்க தாராளமா உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நீங்க நம்ம சேனல் வீடியோஸை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால இது இந்த மாதிரி உங்களுக்கு இந்த விஷயம் யூஸ்ஃபுல்லாக எல்லாக்கிட்டையும் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவு, சப்போர்ட் தான் என்னை என்கரேஜ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்ல பெட்டரான வீடியோ, இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுறதுக்கு அது மட்டும் தான் எங்களுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்குது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செலவே இல்லாமல் எப்படி வீடியோஸ் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வீடியோ போடணும்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை? கண்டென்ட் தேவை. இப்போ கண்டென்ட்டுக்கு நம்ம கூகுள் யூஸ் பண்ணலாம், யூடியூப் யூஸ் பண்ணலாம், ஏன் இன்னும் நிறைய வழி கூட இருக்குது. கூகுள் நான் ஏன் ஃபஸ்ட்டு சொல்கிறேன்னா, கூகுள் தான் நம்பர் 1 சர்ச் இன்ஜினாக இருக்குது இப்போ வரையும். அதே மாதிரி யூடியூப் செகண்ட் பிளேஸில் இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் எடுக்கணுமா, அந்த டாப்பிக்கை மட்டும் கூகுளில் போட்டாலே போதும். அதை பற்றி ப்ரீஃபான விவரங்கள்லாம் அதில் நீங்கள் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அப்படி இல்லையா, கூகுள் யூடியூப் விட்டுட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயத்த நீங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணாலும் அதுவும் ஒரு விதமான கண்டென்ட் தான். இப்ப இந்த இடத்துல கண்டென்ட்டுக்குள்ள செலவை கட் பண்ணிருக்கேன். ஓகேவா? அடுத்து இப்ப கேமராக்கு பார்ப்போம். இப்போ கேமரான்னு பார்க்கும்போது ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னா DSLR கேமரா வேணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை தவிர்த்துங்க. ஓகேவா? இப்போ DSLR கேமரா இருந்தால் தான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், அப்போ தான் வீடியோஸ்லாம் ஓடும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு மொபைல், அதாச்சும் 3G மொபைலாக இருந்தால் கூட போதும் தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ எல்லா மொபைலு இப்போ வர மொபைல்ஸ், அப்போ நம்ம டேஸில் வர மொபைல்ஸ் எல்லாத்துலேயுமே டியூல் கேமரா, ட்ரிபிள் கேமரா, குவாட் கேமரான்னு சொல்லி சூப்பரான கேமராலேருந்து மினிமம் நீங்கள் கம்மி காசில் மொபைல் வாங்கினாலும் உங்களுக்கு டீசெண்டான கேமரா உள்ள மொபைல் கிடச்சிரும். அதனால மினிமம் 5 மெகா பிக்சல்லேருந்து 8 மெகா பிக்சல் இருந்தாலே போதுமானது ஒன்று. அதை வச்சு நீங்கள் ஸ்டார்டிங் டைமில் நீங்கள் வீடியோஸ் எடுத்து போடுறது தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா ட்ரைபாட் விஷயம். ட்ரைபாடுன்னு பார்க்கும்போது நீங்கள் அதிக செலவு பண்ணி பெரிய ட்ரைபாடெல்லாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. எப்படி நம்ம வீட்டில் உள்ள திங்ஸ் மேலே நான் எப்படி வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஏற்கனவே அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். சரி, அதே மாதிரி நம்ம வீட்டில் ஒரு டேபிள்லையோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட், ஏதாச்சும் ஒரு புக்கோ இல்லைனா ஏதோ பில்லோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே அதுக்கு மேலே நம்ம ஃபோனை சாட்சி வச்சு அதையும் நம்ம ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா முக்கால்வாசி எல்லார் வீட்லேயும் செல்ஃபி ஸ்டிக் இருக்கும், செல்ஃபி ஸ்டிக்கை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா கிளிப் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ட்ரைபாட் செலவு மிச்சம் தான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா மைக் விஷயத்துக்கு வருவோம். மைக் விஷயம்னு பார்க்கும்போது ஒரு பெரிய இது ரொம்ப காஸ்ட்லியான மைக்கு தான் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ஒரு இயர்ஃபோன் இருக்கும். யார் மொபைல் வாங்கினாலும் அப்போ முன்னாடி நீங்கள் பழசா இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் வீட்டில் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா அந்த மொபைலுக்கு கண்டிப்பாக இயர்ஃபோனோட கொடுத்துருப்பாங்க. ஏன் நானும் இந்த வீடியோ இயர்ஃபோனில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க,
இயர்ஃபோனில் தான் நானும் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இயர்ஃபோனை வச்சு இந்த இயர்ஃபோனில் தான் இன்பில்ட்டாக மைக் இருக்குது. இந்த இடத்துல மைக் வச்சிருக்கேன் காலரில். இந்த மாதிரியும் நீங்கள் இயர்ஃபோனை வச்சு நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணலாம். அப்படி இல்லையா நெக் பேண்டு நிறைய பேர் வச்சிருப்பீங்க. நெக் பேண்ட்லேயும் இன்பில்ட்டாக மைக் இருக்கும், இயர்பட்ஸு. இந்த மாதிரி நீங்கள் வச்சிருக்கிற பொருட்களை வீட்டில் இருக்கிற ஹெட்ஃபோன்ஸு வச்சு நீங்கள் வந்து மைக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல செலவை கட் பண்ணிடுவோமா? இப்போ வந்து லைட்டிங்க்கு போவோம். லைட்டிங்னு பார்க்கும்போது நம்ம வந்து சாஃப்ட் லைட்டு, ரிங் லைட்டு இதெல்லாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து டீசெண்டாக உங்களோட ஃபோன் ஃப்ளாஷ் லைட்டு, அப்படி இல்லைனா வீட்டில் கரண்ட் போனால் இது பண்ணுறதுக்கு எமர்ஜென்சி லைட் வச்சுருப்பீங்க. அந்த எமர்ஜென்சி லைட்டை உங்கள் ஃபோன் இங்கே இருக்குன்னா உங்கள் ஃபோனுக்கு கொஞ்சம் பின்னாடி வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த எமர்ஜென்சி லைட்டை யூஸ் பண்ணாலே அதுலேருந்து உங்களுக்கு டீசெண்டாக ஒரு வெளிச்சம் வரும். நான் வந்து இப்போ நைட் டைமில் வீடியோஸ் ஷூட் பண்ணுறவங்களுக்கு நான் சொன்ன டிப் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் இந்த மாதிரி இப்போ நைட் டைமில் வந்து இப்போ நான் ஒரு லைட்டை வச்சு தான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன், ஃபோன் ஃப்ளாஷ் லைட் வச்சு. சரி, இப்போ நீங்கள் பகல் டைமில் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தான் ரொம்ப பெஸ்ட்டான லைட்டு சன்லைட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு என்னோட ரெக்கமெண்ட் என்னன்னா சன்லைட்டை தவிர்த்து வேறு பெஸ்ட் லைட்டு எதுவுமே கிடையாது. சன்லைட்டு தான் நல்ல பெஸ்ட் ரிசோர்ஸஸ் நமக்கு வந்து. அதில் வர லைட்டோட குவாலிட்டி வந்து இந்த மற்ற லைட்டெல்லாம் அதுக்கு வந்து சமமே ஆக முடியாது. அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் பகலில் வீடியோ ஷூட் பண்ணுறதா இருந்தால் விண்டோக்கு கிட்ட கொண்டு போய் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான லைட்டிங் கிடைக்கும். ஓகேவா? இப்போ வந்து எடிட்டிங்க்கு போவோம். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி கண்டென்ட்டு, கேமரா, ட்ரைபோர்டு, மைக்கு, லைட்டிங் இதை வச்சு இந்த 5 வச்சு வீடியோ எடுத்து முடிச்சாச்சு. அது எதில் எடிட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் தான் எடிட் பண்ணணுமா? லேப்டாப்பு பிசியில் வந்து சாஃப்ட்வேர் போட்டு தான் எடிட் பண்ணுமா? கிடையவே கிடையாது. ஏன்னா இப்போ வந்து நான் இதுவரையும் என்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்குது, கம்ப்யூட்டர் மானிட்டர் சரியில்லை. ஓகேவா? அது அடுத்த விஷயம். இப்போ இந்த கம்ப்யூட்டர் இருந்தாலும் நான் இப்போ அதை யூஸ் பண்ணுறது கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். மானிட்டர் சரியில்லாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என் கம்ப்யூட்டரில் எடிட்டிங் சாஃப்ட்வேர் நான் என்கிட்ட கிடையவே கிடையாது. அதே மாதிரி என்கிட்ட லேப்டாப்பும் கிடையாது. நான் வந்து இதுவரையும் என் கம்ப்யூட்டர் லேப்டாப்ல எடிட்டிங் சாஃப்ட்வேர் என்கிட்ட இதுவரையும் கிடையாது. நான் எடிட் பண்ணதும் கிடையாது இதுவரையும் நான் எடுத்த எல்லா வீடியோவுமே நான் மொபைலில் மட்டும் தான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். மொபைலில் தான் இப்போ இந்த எடுக்கிற வீடியோ கூட நான் மொபைலில் தான் எடிட் பண்ணி நான் யூடியூப்ல போஸ்ட் பண்ண போறேன். ஓகே, மொபைல் எடிட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஆப் தேவையா? இப்போ வந்து பிளே ஸ்டோரில் எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது, பல ஆப்ஸ் இருக்குது. நான் வந்து டாப் ஃபீச்சராக சொன்னால் கைன் மாஸ்டர் சொல்லலாம், வியூவா வீடியோ சொல்லலாம், பவர் டைரக்டர் சொல்லலாம், விளாகிட் சொல்லலாம், வீட்டா சொல்லலாம். நான் வீட்டாவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். விளாகிட்டில் வந்து வாட்டர் மார்க் கிடையாது, மீதி எல்லாத்துலேயும் வாட்டர் மார்க் வரும். நீங்கள் வந்து ஸ்டார்டிங் டைமில் மட்டும் வாட்டர் மார்க்கோட யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் க்ரோத் ஆன பிறகு நீங்கள் ப்ரோ வெர்ஷன் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதில் பண்ணி ஏற்றிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ இந்த எல்லா விஷயத்துலையும் செலவை கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு இப்போ வந்து எல்லாத்தையும் டோட்டலாக ஓவராலாக பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தேவை? ஒரு இன்டர்நெட் இருந்தால் போதும். இன்டர்நெட் இருந்தால் உங்களுக்கு கண்டென்ட் கிடச்சிடும். கண்டென்ட் கிடச்சா யூடியூப்ல அப்லோடும் பண்ணிடலாம். மற்றபடி இந்த இன்டர்நெட் செலவை தவிர வேறு எந்த செலவும் உங்களுக்கு கிடையாது யூடியூப் சேனலில் வீடியோஸ் போடுறதுக்கு. ஓகேவா? இந்த வீடியோ வந்து யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிற பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துங்க. டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்கை கிளிக் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.